ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோயம்பேடு மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. அப்புறமேட்டு நைட் டின்னர் என்ன செஞ்சேன், அதெல்லாம் ஃபுல்லாக வீடியோவாக கொடுத்துருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே தான் கிளம்பி போனோம். வீட்டுக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கும் ட்ராவல் வந்து 10 மினிட்ஸ் தான். அதனால் லேட்டாகவே கிளம்புனோம். அப்புறம் போகிற வழியில் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ராம்ஸ் இருந்தது, ரோகிணி தேட்டர் பக்கத்துலேயே. அங்கே டீ குடிச்சிட்டோம். ராம்ஸில் டீ நல்லாயிருக்கும், அதனால் அங்கே குடிச்சிட்டு டிராஃபிக்காக இருந்தது ஈவினிங் டைம்னால. சரி அப்புறம் உள்ளே போயினோம். பார்த்தா யாருமே இல்லை, மார்க்கெட்டே விரிச்சோடி கிடந்தது. சரி சீக்கிரம் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வண்டியிலேயே உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது காய்கறி. எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன வாங்கலாம் சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். மார்க்கெட்டே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரி காய் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் நின்னோம். கோயம்பேடு மார்க்கெட்டில் என்ன பிரச்சனைனா, 1/4 கிலோலாம் கொடுக்க மாட்டாங்க. 1 கிலோ 1/2 கிலோ மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்கள் அவ்வளோ 2 பேர் இருக்கிற இடத்துல 1/2 கிலோ 1 கிலோ வாங்கினீங்கன்னா காய் ரொம்ப வேஸ்ட் ஆகும். நாங்கள் எப்பயுமே சரவணா ஸ்டோரில் தான் காய் வாங்குவோம். ஏன்னா அங்கே தான் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ எடை போட்டு கொடுப்பாங்க, கரெக்டாக இருக்கும். ஏன் கோயம்பேடு போகணுன்னா, தேங்காய் எல்லாம் காலி ஆயிடுச்சு. தேங்காய் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் கோயம்பேட்டில். சரி அது வாங்குறதுக்காக தான் போனோம். சரி வீட்டில் காய் எதுவுமே இல்லை, சரி அதையும் கையோடு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எல்லாமே 40 ரூபா, 1/2 கேஜி 40 ரூபா அந்த ரேஞ்சில் தான் விற்றுது. சரி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். சரி ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். பாப்பாவுக்கு எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுப்போம். ஆப்பிள், வாழைப்பழம்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. சரி அதை அப்படியே கையோடு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தோம். ஹஸ்பண்ட் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. சரி நைட்டு பிரியாணி செய்யலான்னு சொல்லி வர வழியிலே சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரதெல்லாம் விஷயமே கிடையாது. வாங்கிட்டு வந்த காய்கறியை அது இடத்துல எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு இந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்து அது இடத்துல வைக்கிறதுக்கு. பாக்ஸ் வச்சுருக்கேன், 12 பாக்ஸ் பக்கமாக இருக்குது. அதில் தான் வைப்பேன். ஏன்னா 1 வீக் ஆனாலும் பாக்ஸில் வச்சுருந்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஊர் சைட்லாம் காய் எவ்வளோ ரேட்டில் விற்கிதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். காயெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே என் பொண்ணு ஒவ்வொரு கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் தூக்கிட்டு போய் அவள் டாய்ஸ் பக்கத்தில் வச்சிட்ருக்கிறா. அவளை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அப்புறம் கோகோமலன் போட்டு அவளை உட்கார வச்சுட்டு எல்லா பாக்ஸ்லையும் எடுத்து நானும் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சேன். இந்த காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ 30 ரூபா சொன்னாங்க. ஒரு பூ மட்டும் வாங்கிட்டேன். போதும் 2 பேர்த்துக்கு ஒரு பூ போதும். அப்புறமேட்டு இஞ்சியும் பச்சை மிளகாயும் வந்து கூரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வாங்குவேன். ஏன்னா அதுவே அதிகமாக இருக்கும். நிறையா வாங்கினா வேஸ்ட் ஆயிரும். அதனால் கூரில் வாங்கிடுவேன். ஒரு பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் கரெக்டாக அது இடத்துல வச்சுட்டேன். இந்த 4 பாக்ஸில் என்ன வச்சுருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பச்சை பட்டாணி உரித்து அதில் வச்சுருப்பேன். அப்புறமேட்டு தக்காளி பழம், வெங்காயம் வந்து 3 கிலோ 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதனால் 3 கிலோ அதில் வாங்கிட்டேன். பூண்டு வந்து 1/2 கிலோ தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் சின்ன வெங்காயமும் வாங்கியிருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேரட் தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரியாணி செய்யவே ஆரம்பித்தேன். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே 8:30 பக்கமாக ஆயிடுச்சு. அதனால் கடன்னு செஞ்சிகிட்டு இருந்தேன். நாங்கள் 9லேருந்து 9:30க்குள்ளே தூங்கிடுவோம். நமக்கு இந்த மிட் நைட் வரைக்கும் முடிச்சிட்டு இருக்கிறதுலாம் செட் ஆகாது. பாப்பாவுக்கு 1 இயர் தான் ஆகுது இல்லையா, நைட்டு பாலுக்கு 3 தடவை எழுந்திரிச்சிருவாங்க. அதனால் நைட் ஃபுல்லாக தூக்கமே இருக்காது. அதனால் அவங்களையும் 9 o'clock பக்கமாக தூங்க வச்சிருவேன். ஹஸ்பண்ட் பாப்பா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி அதுக்குள்ளே கடன்னு வேலையெல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லி வேகமாக செஞ்சிகிட்டு இருந்தேன். பிரியாணி ரைஸில் செய்யலை, நார்மல் ரைஸில் தான் செஞ்சிகிட்டு இருந்தேன். டேஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகவும் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது, நார்மலாக இருக்கும், சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த குக்கரில் 4 விசில் விடுவேன். அப்போ தான் குழையாது, சாப்பாடு நல்லா வரும். சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன். பரவாயில்ல, சாப்பாடு நல்லாவே வந்திருந்தது. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு 9:30 பக்கமாக ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.